செந்தில் எடுத்தது தவறான முடிவு அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்களாம் நம்ம வீடியோ கலெக்ட் பண்ணிக்கோங்க. ஆமாங்க, செந்தில் தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு மிகப்பெரிய தவறான முடிவு எடுத்திருக்காரு. அது தப்பு தான் அப்படின்றத கூடிய சீக்கிரமே உணரதான் போறாரு. பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்கு எபிசோட் நடந்த முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, செந்தில் ரொம்ப உறுதியா இருக்காரு. நான் தனிமை கொடுத்ததான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இதே இதை மீனா அவங்க அம்மா கிட்ட சொல்லி அவங்க அப்பா கிட்ட சொல்லி மீனாவை கன்வின்ஸ் பண்றதுக்காக ட்ரை பண்றாரு. அவங்களும் கன்வின்ஸ் பண்றதுக்கு முயற்சி பண்றாங்க. ஆனா மீனாவுக்கு இப்ப வேற ஆப்ஷனே கிடையாது. ஏன்னா மீனா வேற ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. அது என்ன அப்படின்றத வீடியோட கடைசியில சொல்றேன். இப்போ என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க கன்வின்ஸ் பண்ணவும் மீனா ஓகே சொல்லிட்டாங்க. ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஏன்னா இப்போ நம்ம செந்திலுக்கு உண்மை என்னன்னு புரிய வைக்கணும். ஏன்னா தனியா போனா என்னென்ன விஷயங்கள் நடக்கும் அப்படின்றத அவருக்கு புரிய வைக்கணும் அப்படின்றதுக்காக தான் அவங்க இப்படி ஒரு அவதாரம் எடுத்திருக்காங்க. அதனால என்ன பெனிஃபிட், யாருக்கு என்ன நடக்க போகுது அப்படின்றது தான் இதுக்கப்புறம் வர கதை. சரி, இது ஒரு பக்கம் இப்படி போய்கிட்டு இருக்குது. இதோட தான் எபிசோடு முடிச்சிருந்தாங்க. பெருசா ஒன்றும் நடக்கலன்னு வச்சுக்கோங்களேன். கடைசியா பாத்தீங்கன்னா மாணிக்கம் முட்டையை கீழே போட்டு உடைச்சிருப்பாரு. அதோட தான் எபிசோடு முடிச்சிருந்தாங்க. அண்ட் இதுக்கப்புறம் அதோட தான் ஆரம்பிக்கிறாங்க. அப்போ சரவணன் மயிலை திட்டுறாரு. மயிலே, உனக்கெல்லாம் கொஞ்சமாவது அறிவு இருக்குதா அப்படின்ற மாதிரி சொல்ல, உடனே இவர் இருந்துகிட்டு என்ன சொல்றாரு அப்படின்னா, மாணிக்கம், எப்பா இப்ப என்னப்பா நடந்து போச்சு? நான் தானே கீழே போட்டேன், எதுக்கு நீ மயிலை திட்டுற? இப்ப 4 முட்டை உடஞ்சு போச்சு. நம்ம ஒரு முட்டைக்கு எவ்வளவு காசு அடிக்கிறோம்? அங்க கஸ்டமர்லாம் இருக்காங்க. அவங்க முன்னாடி என்ன சொல்றாரு அப்படின்னா, முட்டை 4 ரூபாய்க்கு நமக்கு தர்றாங்க, நம்ம 6 ரூபாய்க்கு விற்கலையா? ஒரு முட்டைக்கு 2 ரூபா லாபம் வைக்கணும்ல, ஒரு 4 முட்டை எக்ஸ்ட்ரா விட்டா அந்த காசு கிடைச்சிட போகுது அப்படின்ற மாதிரி சொல்ல, எல்லாரும் கடைக்காரங்க மூஞ்ச பாக்குறாங்க. அப்படியே சரவணனுக்கு கோவம்னா இன்னும் மட்டும் இல்ல, யாரா இவன் சரியான லூசு பையனா இருப்பான் போல இருக்குது, கஸ்டமர் முன்னாடி என்ன பேசணும் தெரியாம பேசிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள நினைக்கிறாரு. அவரால் வெளியில சொல்ல முடியல. சரி, இந்த விஷயத்தை வெளியே சொன்னா அவருக்கு தான் அசிங்கம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அமைதியா இருந்தாரு. சரி, வேலையை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா இருக்காரு. அண்ட் மாணிக்க சும்மா இல்ல. மாணிக்க எப்படி நீ ஓனரை திட்டலாம், இவங்க தான் இதுக்கப்புறம் ஓனர் அப்படின்ற மாதிரி சொல்லி மயிலை தூக்கி பிடிக்க, மயிலுக்கு கால் நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. ஏற்கனவே இவங்க சொன்ன பொய்யெல்லாம் என்னென்னதுன்னு அவருக்கு நல்லாவே தெரியும். அவர் நினைச்சிருந்தாருன்னா ஒரு நிமிஷத்துல அந்த பொய்யை எல்லாத்தையும் உடைச்சி இவங்களை பத்தின விஷயங்களை வெளியே கொண்டு வந்திருக்கலாம். ஆனா அதை செய்யாம இன்னும் விட்டு வச்சிருக்காரு. அதுக்கு அவர் கோவில் தான் கட்டணும். ஆனா அதை விட்டுட்டு இவங்க பண்ற விஷயங்கள் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, அவரை ட்ரிகர் பண்ற மாதிரியே தான் இருக்குது. கண்டிப்பா இவங்க பண்ற விஷயத்துல அவர் ட்ரிகர் ஆகி உண்மை என்ன அப்படின்றத போட்டு உடைக்க தான் போறாரு. அதுதான் நடக்க போகுது. அண்ட் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா, வீட்டுல எல்லாரும் சேர்ந்து முடிவு பண்ணாங்க. அதாவது கோமதியா இருக்கட்டும், பாண்டியனா இருக்கட்டும், எல்லாரும் கிளம்பி போட்டோம் அப்படின்னு சொல்லி முடிவு எடுத்துட்டாங்க. சரி, இதுக்கப்புறம் தடுக்க முடியாது. ஏன்னா ஒரு முடிவுல பேசிக்கிட்டு இருக்கான். இதுக்கப்புறம் நம்ம தடுத்து எந்த பிரோஜனமும் கிடையாது. அவன் போனா போயிட்டு போறான்ப்பா, விடுங்கப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம செந்தில போக சொல்லிட்டாரு. செந்திலும் கிளம்பி போய் அங்க பால் காய்ச்ச போற அப்படின்னு சொல்லி நிக்கிறாரு. பால் காய்ச்சுக்கு பாண்டியன் வருவாரா? ரொம்ப பார்த்திருப்பீங்க, வருவாருன்னு தெரிஞ்சிருக்கும். சோ வந்துருவாரு. அதே மாதிரி தான் இங்க நடக்க போற விஷயங்கள் என்ன அப்படின்றத அவர் எக்ஸ்பிளைன் பண்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, எந்த சண்டை வந்தாலும் 2 பேரும் ஒற்றுமையா இருந்து பொறுமையா சமாளிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி அட்வைஸ் எல்லாம் பண்ணிட்டு அவர் கிளம்பிடுறாரு. சோ இந்த பக்கம் பாத்தீங்கன்னா முத்துவேல் சக்திவேல எந்த வகையிலும் சேர்க்க முடியாது. அவர் ஒரு குணம் அப்படின்னு சொல்லலாம். பட் முத்துவேல் ஏதோ ஒரு விஷயத்துல அவர் இன்வால்வ் ஆயிருக்காரு. அவர் இந்த குடும்பத்தோட சம்பந்தம் வச்சிருக்காருன்றதுனால அவர் பெருசா எதுவும் இன்வால்வ் ஆகல. சோ சக்திவேல் பாத்தீங்கன்னா செம்ம சந்தோஷம். அப்படியே நின்று, என்ன குடும்பமே உடையாது, நீங்க பெரிய கூட்டு குடும்பம், நீங்க இப்ப பாரு அங்க குடும்பம் கலந்துக்க ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு சொல்லி அவன் கிண்டல் பண்றான். அவன் கிண்டல் பண்றதுக்கு செந்தில் விட்டுட்டார் அப்படின்றது தான் எல்லார் மேலையும் கோவம். எல்லாருக்கும் செந்தில் மேல கோவம். செந்தில் இந்த விஷயத்தை பண்ணிருக்க கூடாது அப்படின்றதா நம்மளோட ஆசை. பார்க்கலாம் இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அது மட்டும் இல்லாம இந்த குடும்பத்தை ஒற்றுமையா சேர்த்து வைக்கிறதுக்காக நம்ம குமார் பாடுபட போறாரு. யாருக்காக அப்படின்னா அரசிக்காக. நம்பல நீங்க, அதான் நிஜம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.